வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி தினந்தோறும் வைரல் ஆகக்கூடிய வீடியோஸை நம்ம சேனலில் பார்க்குறதுக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி பக்கத்தில் வரக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. நீ எங்க போனாலும் உன்னை எங்க கேட்பா, நீ எந்த நாட்டுக்கு போ, உன் அடையாளம் என்ன எதை சொல்லுவாய்? நீ அமெரிக்கா போற என்ன சொல்லுவ? ஐ எம் இந்து, ஐ எம் கிறிஸ்டின், ஐ எம் முஸ்லிம் அப்படி சொல்லுவியா? மதத்தை வைத்து மனிதர்களை மதிப்பிடவே கூடாது. மதத்தை வைத்து மனிதர்களை மதிப்பிடவே கூடாது. பேர் அங்கேயே என்ன சொல்லுவா? நான் நாடார், நான் தேவர், நான் கோனார் அப்படி போய் சொல்லுவியா? பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில் சேர்த்துருவான். நமக்கு எதிரி இருக்கக்கூடாது. இருந்தான்னா அவன் எதிர்க்க கூடாது, எதிர்த்துட்டான்னா அவனுக்கு எதிர்காலமே இருக்கக்கூடாது. திருச்செந்தூருக்கு சீமா வந்தா வெட்டு வாங்குறான். நான் வந்து நீ வெட்டலைன்னு நான் உன்னை வெட்டிடுவேன். ஒண்ணுதான் நான் சொல்லுவேன், ராஜா ஆசாரி அடிச்சாருவா, யார் வெட்டினாலும் வெட்டும். ஆனா எவன் வெட்ட ஆழமா விழுதுன்னு வெட்டி பார்த்தா தான் தெரியும். புரியுதா? வரா பணியம் போட்டு, பெரியார் பணியம் போட்டு, பிரபாகரன் பணியம் போட்டு கருப்பு சட்டையில் வந்து நிற்கிறேன். என்னை ஏன் கருப்பு சட்டை போட்டிருக்கான்னு ஒருத்தன் கேட்டான். கலட்டி போட்டாலும் அப்படித்தான் இருப்பேன். எதுக்கு அச்சப்படுற ஆள் கிடையாது. எங்கள் ஐயா பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் சொல்றாங்க, எனக்கு பாய தெரியும், பதுங்க தெரியும், ஒருபோதும் பயப்பட தெரியாது என்று. எங்க அப்பா உசிலம்பட்டியிலிருந்து போய் படுத்து, யா ஒத்த தலைவலி குத்தா குத்துது அம்பா கே அட சனியை முடிச்சவன தலைவலிக்குது அப்படிமா அவர் 2 தடவை கத்திட்டு செத்துருவா. மாணவிகள் கொலுசு அணிந்து பள்ளிக்கு வருவதால் மாணவர்களின் கவனம் திசை திருப்பப்படுகிறது என பள்ளி கல்வித்துறை அமைச்சர் கூறினார். வெளிநாட்டில் போய் தமிழ்நாட்டில இருந்து வர்றோம்னு சொல்லிடாத, வேற ஏதாவது ஊரை சொல்லு. ஐயோ சுற்றுச்சூழல் தூக்குடா குடிசாக்கில் கட்டுற அவனை தூக்குடா. அடிக்கல் நாட்டுறான். சோத்துக்கு இல்ல, சுவாசிக்க காத்துக்கு இல்ல, சுற்றுச்சூழல். நான் ரொம்ப நல்லவன், உன்னை காதலிக்கிறேன், கடைசி வரை உன்னை கஷ்டப்பட விட மாட்டேன், கண்கலங்காம வச்சு காப்பாத்துவேன். இவ்வளவுதான் நான் சொல்ல முடியும். தம்பி என்கிட்ட ஓட்டு கேட்காத, நான் சாகிற வரை உதயசூரியன் தான். இன்னொருத்தர், தம்பி நான் அதிமுககாரன், சாகிற வரை ரெட்டலை தான். என் பின்னாடியே ஓட்டு கேட்டு வந்த தம்பி, எப்பயா சாவிங்க? வெறுப்பா. இப்ப கூட நீங்க பாருங்க, இந்த தேர்தல் ஆணையம் எல்லாம் செய்யும். சாலையில் நின்றுக்கிறோம் பறக்கும் படை, இந்த மிளகா வித்துட்டு போறவன் அப்பாவை ஆஸ்பத்திரியில் சேர்த்துட்டு இந்த காசு கொண்டு போறவனை பிடிச்சிட்டு போயிடும். ஆனா காசு அங்க தொகுதியில் கொடுப்பான், கண்டுக்கிறது. கொடுப்பாங்களா இல்லையா? யாரையாவது ஒரு வரியில உங்களுடைய கருத்து தெரிவிக்கணும். பிரதமர் மோடி ஒரு ஏமாற்று, தமிழ்நாடு ஏறக்குறைய சுடுகாடு, திராவிடம் அது ஒரு மாய, அது ஒரு பிம்பம். முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி கொடுமை, அது சீமான் பாவம். அதெல்லாம் எழுதி வச்சிருக்கமே, மது நாட்டுக்கும் வீட்டுக்கும் உயிருக்கும் கேடு, அதோட அவன் சமூக பொறுப்பு முடிச்சிட்டு. சரி, நாம என்ன கேள்வி கேட்கிறோம்? மது வீட்டுக்கும் உயிருக்கும் கேடு, சரி நாட்டுக்கு என்ன கேடு? நாட்டுக்கு தான் 25,500 கோடி கேட்கிறேன். சீமான், நீங்க முதலமைச்சர் ஆகிற ஆசையில தான் கட்சி ஆரம்பிச்சீங்களாமே, அப்புறம் முச்சந்தில் நின்று கத்திட்டு சாகிறது கடை கட்சி ஆரம்பிச்சேன் நானு. கட்சி ஆரம்பிச்சேன். ஒரு கேள்வியை உன்னிடத்துல வைக்கிறத பாரு. இதை பாராளுமன்ற தேர்தல், அடுத்த சட்டமன்ற தேர்தல், அதுக்கப்புறம் நாங்க மட்டும்தான் இருப்போம். எங்களை சுற்றி, எங்களை மையப்படுத்தி தான் அரசியல் நடக்கும். மையத்தை படுத்தி அரசியல் நடத்தாது, நடக்காது ராஜாங்க. தமிழன் என்று சொல்லி வாக்கு கேட்க கூடாது. நீங்க நாங்க தமிழன் என்று சொல்லி தான் வாக்கு கேட்போம். அதனால விமர்சன அரசியலை நாங்க தவிர்க்கிறோம். ஆக்கப்பூர்வமான கேள்விகளை இந்த நாட்டிடத்தில் எழுப்புறோம். இது தொடக்கம்தான். இன்னும் 40 கூட்டம் பேச வேண்டியிருக்கு. 20 நாள் பயணம். தெருத்தெருவா நான் எழுப்புற கேள்விக்கு தப்பிச்சு போக முடியாது மிஸ்டர் பிரதமர், மிஸ்டர் ராகுல் காந்தி, தப்பிச்சு போக முடியாது மிஸ்டர் பிரதமர். ஏங்க நீங்க முன்ன மாதிரி கோவப்பட மாட்டேங்குது, வர மாட்டேங்குது. முன்னாடி கோபமா இருந்துச்சு, நான் மட்டும் கோவப்பட்டுக்கிட்டு இருக்கும்போது எல்லாரும் நாதியற்று போனோமா? நாங்க நாதியற்று ஒரு நாள் என் தமிழ் மீது, என் தாயின் மீது, என் தலைவன் மீது சத்தியம் என்று சொல்றேன். இந்த நிலம் எனக்கு சிக்கிட்டு நீ செத்த. வாழு எடப்பாடியே ஹெலிகாப்டர் போய் தான் பாக்குறாரு. மேல இருந்து கீழே பார்த்தா எல்லாமே பச்சை தாண்ட தெரியும். பரதேசி பை மக்களை, என் ஊரு ராமநாதன் சிவங்களை பாருங்கன்னா பச்சை பச்சைன்னு தெரியும்டா. இறங்கி பார்த்தா தாண்டா வேலிக்கருவ முள்ளுன்னு தெரியும். முட்டாள், இறங்கி பார்க்கணும்.
33 கிலோமீட்டர் பாலாறு ஆந்திராக்குள்ள ஓடி வருது. 25 தடுப்பணையில கட்டிட்டாங்க. நல்லா ஆத்தாளப்பனுக்கு பிறந்தவங்க. 133 கிலோமீட்டர் நமக்கு ஓடி வருது, ஒரு தடுப்பணையும் கட்டல. ஜிஎஸ்டியால் நாடு உயரும் என்கிறீர்கள். வளரும் நாடு பட்டியலிருந்து என் நாட்டை தூக்கிட்டான். பதில் என்ன? பதில் என்ன இருக்கு? அவரே சொல்றாரு 2022 அனைவருக்கும் வீடு. அப்ப வீடு இல்லாம 2 ராணுவ வீரனை வேற்று நாட்டு படை வீரன் கழுத்தை அறுத்து கொள்றான்னா இவன் கையில துப்பாக்கி இருந்துச்சா இல்லையா, குண்டு இருந்துச்சா இல்லையா, எப்படி கழுத்தை வந்து அறுத்து போட்டு போனா? தாலிக்கு தங்கம் அறப்பவன், அரைப்பவன் கூட வாங்கி பொண்டாட்டி கழுத்துல கட்ட முடியாதுன்னு எதுக்கு தான் பொண்டாட்டி விட்டுற வேண்டியதானே? ஒரு மனசாய் சொல்லிட்டு சொல்லு, ஊழல் லஞ்சத்தை எப்படி ஒழிப்ப? அது என்ன சுவத்துல எழுதுல எழுத்தா? எவன் ஒருவன் ஓட்டுக்கு வாக்குக்கு காசு கொடுக்கிறானோ அவன் திருட போறான்னு அர்த்தம். 100 கோடியை ஒரு தேர்தலில் ஒருவன் முதலீடு செய்கிறான் என்றால் அவன் 1000 கோடி சம்பாதித்து. என் தங்கச்சி வந்து அவ்வளவு மகிழ்ச்சி அடையுது. கருப்பா இருக்கிற அந்த கரும்புல இருந்து அவ்வளவு இனிப்பா இருக்கிற சக்கரை வருது. சிங்களர்கள் ராமனின் வாரிசுகள், தமிழர்கள் ராவணனின் வாரிசுகள். நாங்கள் ராமனின் வாரிசுகள் பக்கம்தான் நிற்போம் என்கிறார்கள். ஆம், நில்லுங்கள் என்கிறோம். நாங்கள் ராவணனின் வாரிசுகள் தான். நாங்கள் கலைபத்தில் தலை சிறந்தவன், திசையிட்டும் புகழ் கொன்றவன் ராவண. கொசு வந்து என்னாலுங்க தேவரா, நீங்க என்னாலுங்க இந்துவா இந்துவா, நீங்க இஸ்லாமிய நட்டவங்க அதெல்லாம் போடாது. சண்டை மேலத்தை ஒழிக்கிறோம், மண்டை மேலே அடிக்கிறோம். ஜல்லிக்கட்ட அரச விழாவா நடத்துறோம். எப்படியே அரச விழாவா நடத்துறோம். சும்மா சும்பப்பயிலுக்கு நான் வந்து வீடு வீடுக்கு கும்பிட்டு அம்மா எனக்கு ஓட்டு போடு அதெல்லாம் கேட்க மாட்டேன். இனமானத்திற்காக நிக்கிறேன், ஆனால் தன்மானத்தில் இருந்துட்டு நிக்க மாட்டேன். ஜெயிச்சிருவியா? நீ போட்டா ஜெயிச்சிருவேன். பல பேர் சாஃப்ட்வேர்ல வேலை செய்யறோம், ₹1,00,000 சம்பளம், சாப்பிட்டு போய் தான் வேலை செய்யணும். இப்ப அலைபேசியில 7G வந்துருச்சு தெரியுமில்ல, இனி 8G வரப்போது. எத்தனை G வந்தாலும் கஞ்சி விவசாயம் தான் ஊத்தணும் ராஜா. கஞ்சி இருக்குல்ல, அந்த அது விவசாயம் தான். என் மயங்கருப்பு உங்க உடம்புல இருந்தா மச்சான், உங்க சிவப்பு அவன் உடம்புல இருந்தா தேமல். என் தங்கச்சி வந்து அவ்வளவு மகிழ்ச்சி அடையுது. 7 பேரை விடுதலை செய்வோம். யார் இவங்க? ஆட்சியில் இருக்கும்போது என்ன பண்ணீங்க? அதெல்லாம் அப்படிலாம் பேசக்கூடாது. அவன் அந்த பேச்சுக்கு இடம் இல்ல, நாங்க விடவே மாட்டோம். நான் முதலமைச்சர், நீங்க எல்லாம் கேட்டுட்டு போயிட்டு அந்த 2 கட்சிக்கு ஓட்ட போட்டு படுத்துருங்க. நாங்க அவமானப்பட்டு வெக்கி கேவலப்பட்டு வீதி வீதியா கத்திட்டு தமிழன்னாவே அவனுக்கு சும்மா சும்பப்பயிலுக்கு நான் வந்து வீடு வீடுக்கு கும்பிட்டு அம்மா எனக்கு ஓட்டு போடு அதெல்லாம் கேட்க மாட்டேன். இனமானத்திற்காக நிக்கிறேன், ஆனால் தன்மானத்தில் இருந்துட்டு நிக்க மாட்டேன். ஜெயிச்சிருவியா? நீ போட்டா ஜெயிச்சிருவேன். சார், 8 வழி சாலை நிறைவேற்றப்பட்டால் தான் தமிழகத்துல பொருளாதார வளர்ச்சி ஏற்படும் சொல்லிட்டு முதல்வர் வந்து சேலத்துல பேட்டி அளித்திருக்காரு. மார்க்சினுடைய தம்பி அவருக்கு பொருளாதாரம் ரொம்ப தெரியும். நான் இப்பவும் சொல்லுவேன், எப்பவும் சொல்லுவேன், எனக்கு எதை பற்றியும் கவலை கிடையாது. நீ ஓட்டு போடு, போடாம போ, நீ தொடர்ச்சியா ரெட்டலைக்கு போடு, குக்கருக்கு போடு, சூரியனுக்கு போடு, இன்னொரு 5 ஆண்டு போட்டுக்கிட்டே வா, கடைசியா போட்டவன் கைக்கு குஷ்டம் வறுமை ஒளி. பல பேர் சாஃப்ட்வேர்ல வேலை செய்யறோம், ₹1,00,000 சம்பளம், சாப்பிட்டு போய் தான் வேலை செய்யணும். இப்ப அலைபேசியில 7G வந்துருச்சு தெரியுமில்ல, இனி 8G வரப்போது. எத்தனை G வந்தாலும் கஞ்சி விவசாயம் தான் ஊத்தணும் ராஜா. கஞ்சி இருக்குல்ல, அந்த அது விவசாயம் தான். நான் இப்பவும் சொல்லுவேன், எப்பவும் சொல்லுவேன், எனக்கு எதை பற்றியும் கவலை கிடையாது. நீ ஓட்டு போடு, போடாம போ, நீ தொடர்ச்சியா ரெட்டலைக்கு போடு, குக்கருக்கு போடு, சூரியனுக்கு போடு, இன்னொரு 5 ஆண்டு போட்டுக்கிட்டே வா, கடைசியா போட்டவன் கைக்கு குஷ்டம் வறுமை ஒளி. ஒருத்தரெல்லாம் ஜெயிச்சிருக்காரு. சீமான்ட்ட மட்டும் நாடு போச்சுன்னா என்ன ஆகும்? பக்கத்துல இருந்தவர் கேட்டாரு, இப்ப மட்டும் என்னவா இருக்கு? என்ன ஆயிரும்? என்ன ஆயிரும்? நல்லா ஆயிரும். அதான் பிரச்சனை. வந்தவரையெல்லாம் வாழ வைப்போம், அது எமது இனத்தின் பெருமை. இனியும் சொந்தவரை மட்டுமே ஆள வைப்போம், அது
எமது இனத்தின் அடிப்படை அரசியல் உரிமை.